என்ன திட்டுறது அப்படின்னா என் வைஃப் என்ன சொல்லி திட்டுவா அப்படின்னா, நீ அடுத்த ஜென்மத்துல வந்து பொம்பளையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிதான் திட்டுவா. அதே மாதிரி எங்க அம்மா வந்து நீலாம் வந்து பொண்ணா பிறந்திருக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லி தாலா ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ரிசர்ச்காக வந்து தாராவிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ அந்த பசங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 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 சரியான ஒரு வாழ்க்கை முறையோட அவனோட பார்ட்னர்ஸை அவங்க எப்படி வந்து அட்ரஸ் பண்ண போறாங்க, அவங்கள எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த விதமாக சொல்லித்தர்ற ஒரு ஒரு அப்பாவா சொல்லித்தர்ற ஒரு பர்சனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு. ஜெய்வீர் வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் பிளஸ் சீஃப் கெஸ்டா வந்திருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து வெண்ணிலா தோழருக்கு, அனிதா தோழர், சுமதி தோழர், அவங்க அலர்மதி தோழர், இவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றியை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்கேருந்து கூப்பிட்ட உடனே வந்து பாட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஒர்க்கு எழுத ஆரம்பிச்சிட்டேன். நான் வரலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே வர்றதுன்றது ஒரு 4 days டைம். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆனா கண்டிப்பா இங்க வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. என்னன்னா எனக்கு நான் வந்து பாம்பேல 2007, 8, 9 வந்து 3 வருஷம் அனிமேட்டரா ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். அப்போ ஜெய்யுமே ஒரு 1 year இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் கூட வந்து தாராவி வந்ததே கிடையாது. நான் இருந்தது வந்து அந்தேரியில இருந்தேன். அந்தேரி பக்கத்துல குர்லா சம்திங், அந்த பேர் கூட எனக்கு தெரியல. அந்தேரியில ஆபீஸ் இருக்கும், டாடா எலக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ. அந்த வேர்ல்டு அங்கேயே தான் இருப்பேன், சுத்தி சுத்தி அந்த இடத்துலயே இருப்பேன். அப்படியே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அனிமேஷன் வேண்டாம் அப்படின்னு, அனிமேஷன் போதும் அப்படின்னு விட்டுட்டு சினிமாக்குள்ள ரஞ்சித்தோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சமா அந்த அரசியல் அது சார்ந்த விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் தாலா ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ரிசர்ச்காக வந்து தாராவிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான். எனக்கு இங்க வந்த உடனே வந்து பயங்கர சர்ப்ரைஸ். இப்போ வரலுமே மைண்ட்ல நிறைய நம்ம ரொம்ப செரிஷ் பண்ற மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு நிறைய இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து வெண்ணிலா தோழரா இருக்கட்டும், இன்னும் நிறைய சுரேஷ் தோழர், இன்னும் நிறைய பேர், அவங்களோட நட்பு ரொம்ப முதன்மையான ஒரு விஷயம். தாலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பேர்ட் ஃப்ளூ வந்துருச்சு. அந்த படம் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹோலி இங்க நடந்துட்டு இருக்கும், அதை டாக்குமெண்ட் பண்றதுக்காக வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அதை வந்து படத்துல வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல வந்து அதை டாக்குமெண்ட் பண்ற க்ரௌடு பயங்கர இது. அதை ஷூட் பண்ணிட்டு போனா பேண்ட்ரால ரூம் இருக்கு. கண்டினியூஸா ஒரு 4-5 days ஃபீவர் நிக்கவே இல்லை, வந்துட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் போறோம். ஒரு நாள் ஆக்சுவலா இவங்க தான் ஹாஸ்பிட்டல், சுரேஷ் தோழரும் வெண்ணிலாவும் மாத்துங்கால ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்க செக் பண்ணிட்டு ரூம் கூட போல. நான் இவங்க வீட்டை வந்து அங்கேயே படுத்துட்டேன். அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து டின்னர் கொடுத்து மெடிசன் எல்லாம் கொடுத்து என்ன மறுநாளும் அதே டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போறாங்க. அவர் திரும்பவும் செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு இல்ல இது வந்து நார்மல் ஃபீவர் கிடையாது, வேற ஏதோ இஷ்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 4-5 daysக்கு அப்புறம் நான் திரும்ப சென்னை போயிட்டு இதானு வச்சுக்கோங்க, ரெக்கவர் ஆயிட்டு மறுபடியும் ஒரு 15 days டைம் 20 days டைம் திரும்ப ரெக்கவர் ஆகி இங்க வரோம், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த அமைப்பு இவங்க ஆக்சுவலா இந்த மகளிர் விழிப்புணர்வு விழா அப்படிங்கிற பேரை வச்சு இவங்க நீங்க பேசணும் அப்படின்றது வந்து ஒரு ஆர்வத்துல பாம்பே கூப்பிடுறாங்க, நம்ம படம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற சென்ஸ்ல வரோம் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. ஆனா பெண்கள் பத்தி என்ன பேசுறது, பெண்கள் சார்ந்து நம்ம என்ன சொல்றது அப்படின்னா, ஆக்சுவலா என்னோட அம்மா என்னோட வைஃப் 2 பேருமே வந்து என்ன திட்டுறது அப்படின்னா, என் வைஃப் என்ன சொல்லி திட்டுவா அப்படின்னா, நீ அடுத்த ஜென்மத்துல வந்து பொம்பளையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிதான் திட்டுவா. அதே மாதிரி எங்க அம்மா வந்து நீலாம் வந்து பொண்ணா பிறந்திருக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிதான். என்னன்னா ஒரு ட்ரெஸ் வந்து கூட ஒரு அக்கறையோட ஒரு துணி வந்து யாரோ ஒருத்தவங்க வாஷ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஒரு உழைப்பு இருக்கு, அதுக்கு வந்து ஒரு வேலை இருக்கு. சாப்பிட்ட தட்டு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அதே இடத்துல தட்டை வச்சுட்டு போறோம்ல, அதை எடுத்துட்டு சிங்க்கு எடுத்துட்டு போய் போறது ஒரு வேலை, அதை வாஷ் பண்றதுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து அது எங்கேயோ ஒருத்தவங்க நமக்கு ஒரு ஆணுக்கு தெரியாமலே அது பின்னாடி வந்து பெண்களால் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு அறிவில்லாத ஒரு தன்மையிலேயே இருந்த ஒரு ஆள் தான்.
இப்பவும் பெருசா திருந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா இப்படியே இருக்க ஒருத்தவன் இங்க வந்து பேசுறதுக்கு என்ன தகுதி அருகதை இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம என்ன பேசுறது, நம்ம இப்போ வரலுமே நம்ம நம்ம வைஃபும் அம்மாவும் இப்படிதான் நம்மள வந்து திட்டிட்டு இருக்காங்க. நம்ம இங்க வந்து பெண்கள் முன்னேற்றம் அது சார்ந்து நம்ம என்ன பேசுறது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் இந்த தப்பு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன், நான் செய்யறது தப்பு, நம்ம வந்து நம்மளை சரிப்படுத்திக்கணும், ஒரு பெட்டரான ஒரு லைஃபை நம்ம வாழணும். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ அந்த பசங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 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 சரியான ஒரு வாழ்க்கை முறையோட அவனோட பார்ட்னர்ஸை அவங்க எப்படி வந்து அட்ரஸ் பண்ண போறாங்க, அவங்கள எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த விதமாவது சொல்லித்தர்ற ஒரு அப்பாவா சொல்லித்தர்ற ஒரு பர்சனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு. அந்த அவேர்னஸ் இருக்கு அப்படிங்கிறது அது தொடர்ச்சியா வந்து காலா படம், இப்ப காலாவோட அந்த கிளிப் ஓடும் போதெல்லாம் வந்து பழைய 18 அதோட ஞாபகங்கள் வருது. ரஞ்சித் வந்து அந்த ஒர்க் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த அஞ்சலி பாட்டில் வந்து அந்த ட்ரெஸ்ஸை உருவி இது பண்ணதுக்கு அப்புறம் அவ திரும்ப அங்க போகவே மாட்டான். ட்ரெஸ் எடுத்து பேண்ட் போட்டு போகணுன்றதுலாம் கிடையாது. எனக்கு அது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பவருக்கு அகேன்ஸ்டா போய் ஃபைட் பண்ற ஒரு விஷயம். அதை தொடர்ந்து இவங்க பேசுறது, அவங்க வளர்மதி தோழர் பேசுறதா இருக்கட்டும், இவங்க சுமதி அக்கா பேசுறதா இருக்கட்டும், ஈவன் வனிதா தோழர், வெண்ணிலா தோழர், இவங்க பேசுறதுலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா இதை தாண்டி இன்னொருத்தவங்க பேசவே முடியாது. உண்மையாவே என்ன பேசி என்ன ஷேர் பண்ணாலுமே வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரத்தம் வந்து தண்ணியை விட ரொம்ப திக்கான ஒரு விஷயம் தான். ரத்தம் தான் உண்மை. ஸோ அதுக்கு ஈக்குவலா இன்னொரு விஷயம் இருக்காது. நீங்க வந்து வாழற வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. இந்த இடத்துல இருந்து உண்மையா உங்க வாழ்க்கையே அவ்வளோ சின்சியரா இருக்கு, அவ்வளோ ஜென்யூனா இருக்கு உங்க லைஃப். அதுக்கு மேல வந்து மேபி நான் வந்தது அப்படிங்கறத ஐ கேன் லேர்ன். நம்ம இங்க கத்துக்கிட்டு இங்க இருந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம திரும்ப போய் என்னோட இடத்துல இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் நான் இந்த இடத்த பாக்குறேன், புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் பாட்டில் ராதா ஒர்க் பண்ணப்போ வந்து அந்த படத்துல கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு இடம் வரும், அந்த ஜான் விஜய் கேரக்டர் வந்து இது கொடுப்பாரு. அவருக்கு வந்து ஒய்ஃபு குழந்தைலாம் பிரிஞ்சு போய் வேற ஒரு வீட்டில் இருப்பாங்க. இவன் பயங்கர அடிக்ஷன்ல டார்ச்சர் ஆகி அவங்களோட வாழவே முடியாதுன்னு போய் பிரிஞ்சு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த செடியும் நாயும் கொடுத்துட்டு அவர் சொல்லுவாரு, இந்த நாயும் செடியும், குட்டி நாய் இது 2 வருஷம் உயிரோட, இது ரெண்டுமே வளர்ந்து உயிரோட இருந்தா உன் ஒய்ஃப் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. ஏன்னா 10-12 வருஷம் குடிச்சு அடிக்ஷன்ல அவன் பண்ண டார்ச்சரால அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா இப்ப குடிய விட்டதுக்கு அப்புறம் தான் குடும்பம் வேணும், தான் மனைவி வேணும், குழந்தைங்க வேணும், வாழ்க்கை வேணும்னு அவன் கதறுவான். அப்ப அவர் சொல்லுவார், இதுல சினிமா படம்லாம் கிடையாது, நீ அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்களே, சொன்ன உடனே எல்லாம் வந்துட மாட்டாங்க, முதல்ல இந்த 2 உயிரை டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சனா நீ மாறு. அத விஷயம் உன்னால பண்ண முடியுதுன்னா அதுக்கப்புறம் கூட போய் கூட்டிட்டு வான்னு சொல்ல மாட்டாரு. அவர் போய் மன்னிப்பு கேளுன்னு தான் சொல்லுவாரு. அந்த மன்னிப்பு வந்து அவங்க உண்மையா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உன்னோட வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, என்னோட படத்தை சொல்ல வர்றது இல்ல, அங்க அந்த செடியை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து எனக்கு எங்க ஆரம்பிச்சதுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த அனிமேஷன் சைட்ல டாடா அந்த 2-3 வருஷம் வந்து ஒரே ஒரு டைம் தான் நான் ட்ரெயின்ல திரும்ப சென்னைக்கு போனேன். அது என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி போகுது வேலையை முடிச்சுட்டு போகும்போது. அந்த 2.5 வருஷமும் ஃபிளைட்லயே போயிட்டு வந்துட்டு இருந்த ஒரு பர்சனு, லைஃப் எது லைஃப்ங்கிறதே புரியாத ஒரு இண்டிவிஜுவலா இருந்தேன் நான். காலா இந்த ரிசர்ச் டைம்ல நான் கவனிச்சது, நேத்து இவங்க வீட்டுக்கு, வெண்ணிலா தோழரோட வீட்டுக்கு அங்க சாப்பிடும் போதுமே சுமதி அக்கா அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஃபுட் இது பண்ணியிருந்தாங்க. அங்க சாப்பிடும்போது அந்த சின்ன ஸ்பேஸ்லயும் அவ்வளவு செடிகளை வச்சு தண்ணி ஊத்தி செடிகள் வளர்ந்து ஒரு விஷயம் இருக்குல்ல. இது என்னன்னா வெறும் செடி வளர்றது கிடையாது, ஒரு ஒரு ஹியூமன் வந்து தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. அவன் தன்னிறைவா மனநிறைவோட உடல் தகுதியோட ஒரு ஒரு பூர்த்தி அடைஞ்ச ஒரு மனநிலை இருக்கும்போது தான், ஒரு நம்பிக்கையோட இருக்க மனநிலையில தான் தொடர்ந்து தன்னை தாண்டி ஒரு செடிக்கு, ஒரு நாய்க்கு, அடுத்த உயிர் சார்ந்து யோசிக்கவே முடியும்ல. அது வந்து அங்கேயுமே நாங்க அந்த ரிசர்ச் பண்ற டைம்லயுமே பார்த்துருக்கோம். குட்டி குட்டி ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல்லையுமே வந்து அந்த கிச்சன் இதுல ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல குட்டியோண்டு ஒரு 4-5 செடிகள் வச்சு அதுல தண்ணி ஊற்றி அந்த செடிங்க தாராளி முழுக்க குட்டி குட்டி வீடுகள் இருந்தாலும் அந்த வீடுகள்ன்றது வந்து அந்த செடியும் கிரீனையும் பச்சையுமே பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். அதுதான் படத்துல நான் பயன்படுத்தி இருந்தேன். ஒரு இன்டர்வியூலுமே அதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவங்க கேட்டிருந்தாங்க எப்படி அந்த செடி வந்து நீங்க இது பண்ணீங்க அப்படிங்கிறது. வந்து அது இங்க இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஒரு 2-3 டேஸாவே வந்து நம்ம ஜெய்யோட முதல்ல என்ன பேசுறது, என்ன ஸ்டேஜ்ல நிக்க வச்சு, ஏன்னா நம்ம வேலை வேற, நம்ம எழுதுறது டைரக்ட் பண்றது அப்படிங்கிறது
ஸ்டேஜ்ல நின்று பேசுறது ஒரு தொடர்ச்சியா ஒரு விஷயத்த இது பண்ணணும். நான் வந்து என்ன பேசுறது, என்ன ஏதாவது தியரியா என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கும் போது அதெல்லாம் அதுக்கான எந்த தேவையுமே இல்லை ஆக்சுவலா. ஆஸ் ஐ செட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்க்கை இந்த இந்த நிலம் இந்த இடத்துக்குள்ளே இருந்து இப்போ ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி அங்க சென்னையில இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து இங்க ஒரு நிகழ்வு நம்ம பண்ணணும். அது வந்து இன்னொரு 4 பேர் 4 லைஃபை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல அந்த யோசனையோட தொடர்ச்சியா அது வந்து செயலா மாத்துறது, அதுக்கு பின்னாடி நீங்க வேலை செய்யறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஐ திங்க் இதுதான் வந்து எக்ஸப்ஷனலான ஒரு விஷயம். இதை தாண்டி வேற என்ன இருக்கு? அதோட இதுல பாக்குறது வந்து ஒரு டீ பத்தி சொல்லியிருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்ல. அது ரொம்ப பிரில்லியன்டான எக்ஸ்ட்ராடினரி டாக்குமெண்ட்ரி தட் ஐ வாஸ் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சினிமாவை விட டாக்குமெண்ட்ரி எப்பயுமே சுப்பீரியரா தான் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரி கிரியேட் பண்ற அதுக்குள்ள இருக்க உண்மையும் அதுல ஒரு எந்த பகட்டும் இல்லாம அந்த முகங்களும் அவங்க பேசுற உண்மையும் வந்து அதுக்கு நிகரே கிடையாது. நாங்க வந்து டீ கடையில போய் டீ வந்து சாப்பிடுறதுங்கிறது வந்து பெண்கள் எத்தனை டீ கடையில போய் நின்று டீ சாப்பிடுறாங்க, அது எவ்வளோ நாங்க போவோம், ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், போய் நிற்போம், எங்களோட இதோட சேர்ந்து பெண்களோட நாங்க வெளியில போவோம், இது பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆக்சுவலா பயங்கர இமோஷனலா இருந்தது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல அந்த ஸ்பேஸ். ஏன்னா விமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இவங்க கூட லஞ்சுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க சுமதி. நம்ம என்னன்னா, நான் 1 மணிக்கு லஞ்சு கட் பண்ணிட்டோம், வேண்டாம் நான் வெளில சாப்பிட்டு நம்ம யோசிச்சது திரும்ப 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 சமையலறையில நின்றுட்டு சாப்பாடு வரவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுக்கணும், போய்க்கணும், இது பண்ணிட்டு இதேதான் ஒர்க்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு யோசனை தான் அது. இவங்க அங்க வெளியில போய் அந்த டீ சாப்பிடுறது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம். ஆனா அது வந்து அது ஒரு ஃப்ரீடமோட சிம்பிள் தான் அது. ரோசா பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பஸ்ல உட்கார்ந்துருந்த சீட்டை வந்து நான் கொடுக்க மாட்டேன், என்னை எழுப்பாதீங்க, நான் எழுந்திருக்க மாட்டேன், நான் வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன், எனக்கு அந்த இந்த சீட் வந்து வேணும், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல வந்து அந்த குரல் வந்து முதல் குரலா அவங்க அந்த குரலை இது பண்றாங்க 1955 1955. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமா நிறைய கருப்பின மக்களோட அமைப்புகள்லாம் ஒண்ணு சேர்ந்து பொதுவா வந்து பஸ்ஸுக்குள்ள அப்போ வந்து யூஎஸ்ல இருந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா, பஸ்ல சீட்ஸ் வந்து கருப்பினத்தவர் யாருமே வந்து உட்காரக்கூடாது. அவங்க யாரும் இல்லைன்னா உட்காரலாம். ஒரு ஒயிட் வந்துட்டான் அப்படின்னா, சின்ன பையன் ஒரு வெள்ளை இனத்துல இருந்து ஒரு ஒயிட் வந்தாங்கன்னா உடனே எழுந்துடணும், அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு சூழல்ல இவங்க முடியல, நான் வந்து இங்க டயர்டா இருக்கேன், நான் இங்க உட்காருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க எழுப்பின அந்த குரல் வந்து மொத்த பேரும் வந்து இது பண்ணாங்க. கவர்மெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணது, ஃபைட் பண்ணது. உடனே வந்து இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருமே அமெரிக்கா முழுக்க நாங்க வந்து பஸ் ஏற மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து பஸ்ஸை வந்து பைகாட் பண்றாங்க. நான் வேலைக்கு போறேன், நடந்து போறேன், நான் முன்னாடியே இது பண்ணி போறேன், ஆனா பஸ் ஏற மாட்டேன். பஸ்ல நாங்க ஏறணும் அப்படின்னா எங்களுக்கான இருக்கை வந்து சமமா அது இருந்தா மட்டும்தான் நான் ஏறுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டார்ட். எனக்கு அப்படி ஒரு இதுவா தான் இது தோணுது. தொடர்ந்து ஒரு ஒர்க்குள்ள ஃபேமிலி இதுக்குள்ள போட்டு ஒரு விமனை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு, எங்க அம்மாவே இங்க நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, வந்து வேலையில இருந்து வருவா, டீ போட மாட்டா, இல்ல இது பண்ண மாட்டா, சாப்பாடு செஞ்சு வைக்க மாட்டா, நானே குழந்தைங்களை பாத்துக்க இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த சென்ஸ்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் அவள்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. நான் போனாலும் எனக்காக வெயிட் பண்ணுவா. இன்னும் 20 நிமிஷம் அவளோட ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுப்பா என்னோட ஒய்ஃப். அவ பிரச்சனையே ஒரு 1/2 மணி நேரமா வந்து பேசுவா. அதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ரிலாக்ஸ் ஆகும். நம்ம பதில் எதுவும் சொல்றது கூட இல்லை, கேட்டாலே போதுன்ற ஒரு இதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு ப்ரொக்ரெசிவா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரொக்ரெசிவா ஃபார்வர்டா எப்படி வாழணும் அப்படிங்கிறது பயங்கரமா ஒரு பெரிய பெரிய ஹார்வர்ட்லயும் ஆக்ஸ்போர்ட்லயும் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து கிராஜுவேட் ஆகிட்டு வர்ற இண்டிவிஜுவல்ஸும் அவங்க தான் அந்த மாதிரியான வேல்யூஸோட இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. இங்க வந்து எவ்வளவு எக்ஸப்ஷனலா தன்னோட இருக்க இடத்துல ஒரு ஹாப்பினஸ் ஒற்றுமையோட முக்கியமா உள்ள வந்து டிஸ்யூனிட்டி கிரியேட் பண்ணிக்காம ஒன்னா ஒரு ஹாப்பினஸை கிரியேட் பண்ணி ஒரு ஹாப்பியா வாழ முடியுது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு இது வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஸோ இங்க வரதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தேன். அவன் வந்து என்னோட அனிமேஷன்ல ஒர்க் பண்ணான். அவன் மராட்டி பர்சன். அந்தேரியில இருந்து மீட் பண்ண வரும்போது வந்துருந்தான். இந்த மாதிரி என்ன பேசுறது தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியல அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். 3 ஒன்றும் இல்லை மச்சி, இந்த மாதிரி வந்து
ஜிகா ஜிகா மாயி, சாவித்ரி மாயி, மாதா ராமாயி அப்படிங்கிற இந்த 3 வார்த்தை சொல்லிட்டு நீ என்னன்னாலும் பேச அது கரெக்டா இருக்கும் உன்னோட ஸ்பீச் அப்படிங்கிறது. என்னன்னா நான் வந்து அப்போ என்னன்னா சாவித்ரி பாய் தானடா சொல்லணும், என்னடா மாயி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது, பாய் அப்படிங்கிற வார்த்தைக்கும் மாயி அப்படிங்கிற வார்த்தைக்கும் வந்து பெரிய பொலிட்டிக்கல் இது இருக்கு. பாய்ங்கிறது வந்து இங்க அப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாய் ஸ்லேவரிக்கான டேர்ம் அது. அதை வந்து அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மாயிங்கிறது ஒரு மதரை சொல்ற ஒரு வார்த்தை, அது ஒரு அம்மாவை நம்ம ஹானர் பண்ற வார்த்தை. இதாண்டா இது பண்ணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லியிருந்தான். இங்க ஆக்சுவலா இவங்களுமே அதுதான் பேசியிருந்தாங்க. இங்க 2-3 பேர் பேசும்போதுமே இது பண்ண சாவித்ரி மாயி அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான். சாவித்ரி பாய் அப்படிங்கிறது நம்ம சவுத்ல அங்க நமக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த பாய்ன்ற வார்த்தை இங்க 4-5 பேர் பேசும்போதுமே அந்த வார்த்தை வந்து அதை பயன்படுத்தவே இல்லை. மாயி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. வாழ்க்கையாவே ரொம்ப ஈக்குவலாகவும் ஒருத்தவங்களை நேசிக்கிற மாதிரியும் ஒருத்தவங்களை சமத்துவமா பாத்துக்கிற அன்பா பாத்துக்கிற ஒரு தன்மையில தான் இந்த வாழ்க்கையை இருக்குன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மற்றபடி ஃபில்ம் அவங்க வனிதா பேசும்போது சொல்லியிருந்தாங்க ஃபில்ம் பத்தி பேசுங்க அப்படின்னா, ஃபில்ம் பத்தி நான் ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்ல சொல்லிடுறேன். ஃபில்ம் அப்படிங்கிறது பாட்டிலா தான். அந்த ஃபில்முக்குள்ள ஒரு அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒரு கடைசியா பேசுறது அப்படிங்கிறது அவனை அக்செப்ட் பண்றது அப்படிங்கிறதே வந்து எதனால அவனை பிடிச்சிருக்கு, திரும்ப அவனோட கனெக்ட் ஆக சொல்றதுன்றது வந்து இப்ப அவர் குடியை நிறுத்திட்டாரு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நான் பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்கிறாரு, காது கொடுத்து கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம ஒர்க் பண்றோம், நான் மென்னதான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒர்க் பண்றோம், ஏர்ன் பண்றோம், இது பண்றதுனால நேச்சுரலா மென்னுக்கு வந்து தான் தான் ஃபேமிலி, அத்தாரிட்டேரியனா தான் தான் அந்த குடும்பத்தை இது பண்ற, தான் தான் வந்து சுப்பீரியர் சென்ஸ்ல பிஹைண்ட் த சீன்ல குடும்பத்துக்காக நின்றுட்டு இருக்க, அதுக்காக உழைச்சிட்டே இருக்க பெண்களை, குடும்பத்துக்குள்ள இருக்க பெரியவங்களை, குழந்தைகளை கூட மதிக்காம ரொம்ப டாமினண்டா காது கொடுத்தே கேட்காத ஒரு தன்மைக்குள்ள போயிட்டே இருக்க ஒரு சூழல்ல ஒரு ஆண் வந்து பெண்ணு கொடுக்குற ஸ்பேஸ் எல்லாம் தாண்டி உண்மையாவே ஒரு ஹியூமன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்குற ஒரு இடம்ங்கிறதே வந்து அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கறது. அதுக்கு வந்து நீங்க பொருளாதார தீர்வு கொடுக்குறோம் இல்ல எந்த மாதிரி இதுவும் இல்லைன்னா கூட பொறுமையா கேட்டாலே போதும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நிறைய ஆய்வுகள் சொல்றது வந்து ஒரு ஹியூமன் ஏன் வந்து தவறான ஒரு முடிவு எடுக்கிறான், தன்னோட வாழ்க்கையை வந்து அடுத்து நம்பிக்கையோட எதிர்கொள்ள முடியாம போறான் அப்படின்னா அவன் பேசுறதுக்கு ஆளே கிடையாது. அது இன்னொரு டைம் வந்து பேசுறதுக்கு ஆள் இருந்தாலும் வந்து காது கொடுத்து பொறுமையா அவனோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்து இன்னொரு ஹியூமன் வந்து கேட்கறதே கிடையாது. இதனாலதான் வந்து அந்த தனிமை வந்து வேற இடங்களுக்கு மனிதனை துன்பங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு குடும்ப அமைப்புக்குள்ள ஃபேமிலிக்குள்ள இருக்க ஒரு மென் அப்படிங்கிறது என்னோட ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது படத்துல நான் வச்சிருக்கிறதும் அதுதான். நான் அதுதான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். பொறுமையா ஜென்யூனா காது கொடுத்து நம்ம என்னவா இருக்காங்க, தன்னை சுத்தி இருக்கவங்க, தன்னோட வீட்டுல இருக்க குழந்தைங்கள், தன்னோட வீட்டுல இருக்க பெரியவங்க, மனைவியா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க, அவங்களோட சேலஞ்சஸ் என்ன, அவங்களோட சஃபரிங் என்ன அப்படிங்கிறத கேட்டு ஹாப்பியா ஜாய்ஃபுல்லா ஃபர்தரா நம்ம லைஃப்பை லீட் பண்றோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே கான்ட்ரிபியூட்டிவா இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அடுத்த ஜென்ரேஷன்ல வர குழந்தைகளுமே வந்து ஒரு பெட்டரான ஹியூமனா, வேல்யூ கிரியேட் பண்ற ஒரு ஹியூமனா வளருவாங்க அப்படிங்கிறது தான் நான் நம்புறது. ஸோ அதுதான் பாட்டுக்கார ஃபிலிம்குள்ளேயும் ஷேர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நன்றி எனக்கு இந்த டைம் கொடுத்தது, இங்க இன்வைட் பண்ணது, பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குது அப்படிங்கிறது. ரொம்ப ஜெய்யெல்லாம் பயங்கரமா ஒரு 15-16 பக்கம் எழுதி நோட்ஸோட வந்திருக்கான். அவன் டீட்டெயிலா ஷேர் பண்ணுவான். அவங்க தோழர் இருக்காங்க. ஆக்சுவலா மதியம் அவங்கள பார்த்த உடனே நம்ம விளையாட்டுத்தனமா எதுவும் பண்ணக்கூடாது, கரெக்டா பேசணும், அவங்க எல்லாம் தொடர்ந்து பேசுறது சார்ந்து செயல்படுறதுன்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதா சரியா இருக்கும். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.